செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க தங்களை யூனிக்காக காமிக்கணும், தங்களுடைய லுக்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், அக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில செலிபிரிட்டிஸ் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் போய் தன்னுடைய நேச்சுரல் அப்பியரன்ஸையே மாற்றிக்கணும், இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னும் அழகாகணும்னு நினச்சி அவங்களோட ஸ்கின்ல, ஃபேஸில் எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி அவ்வளோ பெரிய தப்பான விஷயம் கிடையாது, ஒரு நார்மலான விஷயம்தான். பட் ப்ராப்ளம் எங்கேன்னா, அவங்க பண்ணுற பிளாஸ்டிக் சர்ஜரி கரெக்டாக போய் முடிஞ்சா இப்படி இருக்கிற இவங்க இவ்வளோ அழகாக கூட மாறிடுவாங்க. பட் ஒரு வேளை அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ராங்காக போய் முடிஞ்சா அவங்க லைஃப் டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி ராங்காக போய் அவங்க லைஃப் டோட்டலாகவே வேஸ்ட் ஆன 3 செலிபிரிட்டிஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஜோஸ்லின் வில்டன்ஸ்டைன். 1940 பிறந்த இந்த லேடி அலெக் வில்டன்ஸ்டைன்கிற ஒரு பில்லியனரை மேரேஜ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஒரு நார்மலான மாடல் மாதிரி, ஒரு நார்மலான லுக்ஸில் தான் இருந்தாங்க. பட் அவங்கள சுற்றி இருக்கிற சோஷியலி எலைட் சூப்பர் ரிச் பீப்புள்ஸ்னால அவங்க இன்னும் அழகாகணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின்ல தானாகவே சேஞ்சஸ் உண்டாகும். ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுறது, ஃபேஸோட ஷேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் ஒன்றும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட லுக்ஸை இன்னும் பெர்ஃபெக்டாக இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி திரும்ப அதே பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதனால ஒரு கட்டத்தில் அவங்களால அவங்க ஃபேஷியல் மசில்ஸை மூவ் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஃபேஸ் பல்ஜ் ஆகி வீக்கம் வந்து ஒரு கட்டத்தில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே கொடுக்க முடியாமல் மசில்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவே ஆகி ரியாக்ஷனே கொடுக்க முடியாத மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ரியாக்ஷனில் அவங்க ஃபேஸ் இருந்துச்சு. ஒரு கேட் மாதிரி இருந்தாங்களாம். இன்னும் அழகாகணும், இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு இந்த லேடி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. செகண்ட், மைக்கேல் ஜாக்சன். இது வரைக்கும் இந்த உலகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக அதிகம் பேசப்பட்ட ஒரு செலிபிரிட்டி இந்த மைக்கேல் ஜாக்சன். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் அவரது ஃபேஸில் நியூமரஸான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரது 7 ஸ்டேஜ் ஃபோட்டோவையும் அவர் சாகுறப்போ இருந்த ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு அவர் வேறொரு பர்சனாக மாறியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் சைல்டுஹுட் டு அடல்ட்ஹுட்டாக மாறும்போது அவரோட நோஸில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காராம். அது வந்து ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக பண்ணாருன்னா, அவரோட ப்ரீத்திங் இம்ப்ரூவ் ஆகவும் அவரோட நோஸோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகவும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஹியூமன்ஸோட இயர் அண்ட் நோஸ் ஏஜ் ஆக வளரும். அதனால அந்த ரைனோபிளாஸ்டியை திரும்ப சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் திரும்ப சர்ஜரி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவரோட நோஸ் கம்ப்ளீட்டாக நேரம் ஆகிட்டு, இதனால அவரோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. இது மட்டும் இல்லை, அவர் இதை தவிர நிறைய ஃபேஷியல் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு. இதனால பிளாஸ்டிக் சர்ஜரி அவருக்கு டோட்டலாக ஃபெயிலியர் ஆகியிருக்கு. தேர்ட், லிண்டா எவஞ்சலிஸ்டா. 1980 சூப்பர் மாடலாக இருந்தவங்க தான் இந்த லிண்டா எவஞ்சலிஸ்டா. நிறைய ஆட்ஸ், மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருந்தாங்க. டயட் மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக அவங்க பாடியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் ஃபேட் ஃப்ரீசிங் மெத்தட்னு ஒரு மெத்தடை ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. பேசிக்கலி இது பிளாஸ்டிக் சர்ஜரி கிடையாது, ஒரு நான் சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜரி எதுவும் பண்ணாமல் உடம்புல இருக்க ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ லிண்டாவும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் போக அவங்க ஃபேட் எங்கெங்கே ரெடியூஸ் ஆகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல ஃபேட் ரெடியூஸ் ஆகலை. அந்த ஃபேட் இன்னும் அதிகமாகி மசில் மாதிரி பில்ட் ஆகிட்டு நிறைய டயட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களால ஃபேட் லாஸ் பண்ண முடியலை. 2015-16 அவங்க சூப்பர் மாடலாக இருந்தவங்க இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க. இதனால மென்டலி, ஃபிசிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. இந்த கம்பெனி மேலே கேஸ் போனாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும்னு அவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க. இதுக்கு இழப்பீட்டு தொகையை $15 million கேட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.